பாரதிய ஜனதா கட்சியை இயக்கிக் கொண்டிருக்கிற RSS இயக்கத்தினுடைய தலைவர் மோகன் பகவத் அவர்கள் 75 வயதாகிவிட்டால் அவர்கள் பொறுப்பிலிருந்து விலகிக் கொண்டு மற்றவர்களுக்கு வழிவிட வேண்டும் என்று இன்றைக்கு பேசியிருக்கிறார். நேரடியாக அவர் பிரதமர் மோடி பதவி விலக வேண்டும் என்று பேசவில்லை. ஆனால் அவர் பேசியது பிரதமர் மோடி அவர்கள் பதவி விலக வேண்டும் என்பதைத்தான். இன்றைக்கு ஊடகங்களில் அது மிகப்பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கிறது. பிரதமர் மோடி அந்த பதவியிலே தொடர்வாரா, தொடர்வதற்கு RSS இயக்கம் அனுமதிக்குமா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. ஏனென்றால் இதேபோல 75 வயதுக்கு மேற்பட்டவர்கள் பதவியிலே இருக்கக்கூடாது என்று சொல்லித்தால் பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய போட்டியாளர்களை எல்லாம், மூத்த தலைவர்களை எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியிலே ஓரம் கட்டினார். அப்படி பல பேர் ஓரம் கட்டப்பட்டார்கள். அதன் வழியாகத்தான் அவருக்கு பிரதமராகிற வாய்ப்பு கிடைத்தது. எந்த காரணத்தை, எந்த விதியை சொல்லி தன்னுடைய போட்டியாளர்களை திரு பிரதமர் மோடி அவர்கள் ஓரம் கட்டினாரோ, பதவிக்கு விடாமல் வரவிடாமல் தடுத்தாரோ, அதே விதியை சொல்லி இன்றைக்கு RSS தலைவர் பேசுகிறார். இதற்கு முன்னாலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவர், முன்னாள் அமைச்சர் திரு சுப்பிரமணிய சாமி அவர்கள் இந்த விஷயத்தை கடந்த ஓராண்டுக்கு மேல் தொடர்ந்து பேசி வருகிறார். 75 வயது ஆனதும் பிரதமர் மோடி அந்த பதவியிலிருந்து அகற்றப்படுவார் என்று அவர் பேசி வருகிறார். அவர் பேசியதை யாரும் அவ்வளவாக பொருட்படுத்தவில்லை. ஆனால் இன்றைக்கு பேசியிருப்பது ஒரு சாதாரண பொறுப்பிலே இருக்கிறவர் அல்ல. என்ன சொல்ல போனால் பாரதிய ஜனதா கட்சியிலே இருக்கிறவர். அப்படி ஒரு கருத்தை தெரிவித்திருந்தால் கூட அது ஒரு பெரிய விவாத பொருள் ஆகி இருக்காது. ஆனால் இந்த கருத்தை சொல்லி இருப்பவர் திரு மோகன் பகவத் அவர்கள், RSS இயக்கத்தினுடைய தலைவர். RSS இயக்கம்தான் இன்றைக்கு பாஜகவை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. திரு மோகன் பாகவத் அவர்கள் இந்த கருத்தை சொல்லி இருப்பது என்பது இந்திய அரசியலிலேயே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னும் சில நாட்களிலே நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிக்க உள்ளது. ஜூலை 21ஆம் தேதி நாடாளுமன்ற கூட இருக்கிறது. இந்த நேரத்திலே பிரதமர் மோடி அந்த பதவியில் தொடர்வாரா என்கிற கேள்வியை RSS இயக்கத்துடைய தலைவர் அவருடைய கருத்தின் மூலமாக இன்றைக்கு உருவாக்கி வருகிறார். எதற்காக இந்த பிரச்சனை? RSS இயக்கம் எப்படி திரு மோடி அவர்களை இங்கே கொண்டு வந்தது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். குஜராத் மாநிலத்தில் முதலமைச்சராக இருந்தவர். அவரை இந்தியா முழுவதற்கும் பிரபலப்படுத்தி அவர் திறமையாக இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக மேற்கு வங்கத்திலே, தமிழ்நாட்டிலே தேர்தல்கள் வர இருக்கின்றன. அதற்கடுத்து உத்தரப்பிரதேச மாநிலத்திலே தேர்தல் வர இருக்கிறது. இந்த தேர்தல்களில் எல்லாம் வெற்றி பெற்றால்தான் மீண்டும் 2029ஆம் ஆண்டு தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு வருமான நிலையிலிருந்து போட்டியிட முடியும். எனவே பீகார் மாநில தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்கின்ற நோக்கத்திலேதான் இந்தியாவும் பாகிஸ்தானும் சண்டை போட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் திடீரென்று நாங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த போகிறோம், அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பையும் சாதிவாரி கணக்கெடுப்பாக நடத்த போகிறோம் என்று ஒன்றிய அரசு சார்பில் அறிவிப்பு செய்தார். இந்தியா பாகிஸ்தான் போர் என்பது
ஒரு அணு ஆயுத போராக மாறிவிடுமோ என்ற அச்சத்தை அமெரிக்கா போன்ற நாடுகள் தெரிவித்த நேரத்தில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் நான் தான் அந்த தலையிட்ட அந்த போரை நிறுத்தினேன் என்று ஒருவராக சொல்லி பேசிக் கொண்டிருக்கிற பேசுகிறார். எனவே இன்னைக்கு மோகன் பகவத் அவர்கள் திரு நரேந்திர மோடி அவருடைய பதவிக்கு நெருக்கடி கொடுக்கிறார் என்று சொன்னால் இன்னொரு விதமாக இந்த அரசமைப்பு சட்டத்தை திருத்த வேண்டும் என்று அவர்கள் நெருக்கடி கொடுக்கிறார். எனவே திரு நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக என்ன செய்வார் என்றால் RSS என்ன நினைக்கிறதோ அதை நான் செய்து கொள்கிறேன், என்னுடைய பதவியை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்ற ஒப்பந்தத்திற்குத்தான் சமரச தீர்வுக்குத்தான் அவர் போவார். அப்படினால் என்ன செய்வார்? RSS இயக்கம் இன்றைக்கு எதை கேட்கிறது? இந்தியாவுடைய அரசமைப்பு சட்டத்தை மாற்ற வேண்டும், இதை இந்து ராஷ்டிரம் என்று அறிவிக்க வேண்டும். இதைத்தான் அவர்கள் ஆரம்பத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அதை நீ செய்ய வேண்டும் என்கின்ற நிர்பந்தத்தை இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறவர்களுக்கு கொடுக்கிறார்கள். எனவே திரு மோகன் பகவத் அவர்கள் பேசியிருப்பதற்கும் இந்தியா ஒரு அரசமைப்பு சட்டத்தில் ஒரு மதச்சார்பற்ற நாடு என்று அறிவித்திருக்கிற நிலைமை மாற்றப்படுகிற ஆபத்துக்கும் ஒரு நேரடியான தொடர்பு இருக்கிறது. எனவே இந்த பிரச்சனை என்பது அடுத்தடுத்த நாட்களில் அடுத்தடுத்த மாதங்களில் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறப்போகிறது.